வணக்கம். இன்னைக்கு 1/6/2026 இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நல்லா ஃபால் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ப்ளஸில் தான் ஓப்பன் ஆனாங்க. அதிலிருந்து ஒரு ப்ளஸ் எடுத்திருக்காங்க. மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆகும்போது இந்த ப்ளஸில் எடுத்தாங்க. இன்னொரு ப்ளஸ் போயிட்டு ஒரு ஃபால் எடுத்திருக்காங்க. ஃபுல்லாக ஃபால் எடுத்தாங்க. நம்ம ஒரு 10:45 11 மணிக்குள்ள மட்டும் லைவ்ல இருந்தோம். லைவ்ல இருக்கும்போது நம்ம கிளம்பும் போது பாத்தீங்கன்னா இந்த மார்க் பண்ண இதுல இருந்து மார்க்கெட் இது மட்டும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மார்க் பண்ண. நான் இந்த கேண்டில்லயோ அந்த மாதிரி தான் பண்ணியிருப்பேன். இந்த கேண்டில்ல பார்த்தா தெரியும். மார்க் பண்ணிட்டு நான் லைவ் முடிச்சுட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பிளஸ் எடுத்திருக்காங்க. ஒரு பிளஸ் எடுத்து திருப்பி ஃபால் ஆயிருக்காங்க. நம்ம நினைச்சது எங்கேயோ அதுக்கு கீழே ஃபால் ஆயிருக்காங்க. ஆனா நம்ம லைவ்ல பார்க்கும்போது இந்த இடத்துலயே ஒரு பிளஸ் கொடுத்துருவேன், இந்த இடத்துல பிளஸ் கொடுத்துருவேன்னு சொல்லி நம்மளுக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு எந்த இடத்துல பிளஸ் எடுக்க போறாங்கன்ட்டு. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா மைனஸ்க்கு கூட்டிட்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல ஒரு 40 பாயிண்ட் 35 பாயிண்ட் இறங்குற வாய்ப்பு இருந்துச்சு. அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு. அந்த இடத்துல நம்ம புட்டுல ஒரு ஸ்கால்பிங் பண்ணோம். இன்னைக்கு ஒரே ஒரு ஸ்கால்பிங் தான் பண்ணோம். அது 20 பாயிண்ட்ல கட் பண்ண 19 பாயிண்ட்ல கட் ஆயிடுச்சு. நமக்கு 20 பாயிண்ட்ல கட் பண்ணோம், ஆனா 19 பாயிண்ட்ல கட் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்கால்பிங் தான் பண்ணோம். கரெக்டான ஒரு இதே கிடைக்கல. மேல புட்டு மைனஸ், புட்டு காலு மைனஸ் சொல்லி இதுக்குள்ளேயே அடிச்சு கொண்டு வந்தாங்க. ஆனா மைனஸ் சைடு தான் போகுதுன்னு தெரியுது. இருந்தாலும் கால் சைட்ல எடுத்துருவாங்கன்னே தோணுச்சு. அது கரெக்டான ஒரு ஐடியா கிடைக்கல. அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம என்ன நினைச்சோமோ அந்த ஒரு 100 பாயிண்ட் மேல போயிட்டாங்க. அந்த ஒரு 100 பாயிண்ட் தான் எடுப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இதோ எடுத்துருவோம் சொல்லிட்டு கடைசியில இந்த 100 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. 100 பாயிண்ட் கரெக்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இறக்கியிருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல எங்க இருந்தாலும் நமக்கு ஸ்விங்குக்கெல்லாம் போட்டுக்கு வந்தது இந்த பாயிண்ட் போகும்போது எங்கேயுமே நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கும். அதனால வேண்டாம் வெயிட் பண்ணலாம்னு பார்த்தா ஒன்றும் கரெக்டா கிடைக்கல. ஆனா ஒரு இடத்துல கிடைச்சிச்சு. ஒரு 20 பாயிண்ட் மட்டும் எடுத்தேன். ஒரே ஒரு ஸ்கால்பிங் மட்டும் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளம்பும் போது பாத்தீங்கன்னா இங்கிருந்து இது மட்டும் மார்க் பண்ணோம். இந்த ஒரு 100 பாயிண்ட் கிட்டத்தட்ட ஃபால் ஆக வாய்ப்பு இருக்குன்னு மார்க் பண்ணோம். நம்ம பண்ணும்போது இந்த மார்க் கிட்டத்தட்ட இருக்கும். ஒரு 100 பாயிண்ட்டுக்கு பக்கம் இது மட்டும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மார்க் பண்ணோம். அதுக்கும் கீழேயே ஃபால் ஆயிருக்கு. நம்ம நினைச்சது ஓரளவுக்கு நடந்திருக்கு. சரி, இந்த வீடியோ கூட அந்த வீடியோவும் ஸ்கால்பிங் பண்ண வீடியோவும் பிளஸ் மார்க்கெட்ல எந்த இடத்துல நம்ம இந்த மார்க் பண்ணோங்கிற வீடியோவும் ஜாயின் பண்ணி போட்டுடுறேன். பாருங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. லைவ்ல முடிஞ்ச அளவுக்கு பண்ணுவோம். ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிற இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மார்க்கெட் எங்க பொசிஷன் இருக்குன்னு சில இடத்துல கரெக்டான இடத்துல கிடைக்கும். இந்த இடத்துல போகும்னு ஓரளவுக்கு நமக்கு 199% தெரிஞ்சா மட்டும் ஓரளவுக்கு கரெக்டா சொல்லுவோம். இல்லைன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு தான் நம்மளும் சொல்ல முடியும். சரிங்களா? தேங்க்யூ கைஸ். இதை நான் பாருங்க, அது கூட ஜாயின் பண்ணி போடுறேன். பாருங்க, லைக் பண்ணுங்க, பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா போடுற அளவுக்கு அனலைஸ் பண்ணி சொல்ற அளவுக்கு பார்ப்போம். நமக்கு பதிவு பண்ணி வச்சிருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலரா வாட்ச் பண்றவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். வாட்ச் பண்றவங்க அப்படியே கொஞ்சம் பதிவும் பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கையும் போட்டீங்கன்னா நம்ம சேனலும் கொஞ்சம் டெவலப் ஆகும். ஃபியூச்சர்ல ஏதாச்சும் பண்ணுவோம். சரிங்களா? தேங்க்யூ. இதை ஸ்டாப் லாஸ் போட்டா அடிச்சிடலாம். ஆனா ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரியான டேஞ்சர் அடிச்சு விட்டுருக்காங்க. ஒரு என்ட்ரி கொடுத்துட்டோம்னா அந்த என்ட்ரியில இருந்து தப்பிக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஒரு ஸ்டாப் லாஸ் ஏதாவது போட்டு ஒரு 2 நிமிஷம் தைரியமா உட்காரலாம். ஆனால் திருப்பி கூட்டு வந்து அசல்லே குறை வச்சுறாங்க. நம்ம எங்க என்ட்ரி எடுத்தோம், எங்க போயிட்டு இருக்குது மார்க்கெட்டு, திருப்பி நம்மளையே அசல்லையே குறை வச்சுட்டு இருக்காங்க. சல்லுன்னு மேல கீழே போச்சுன்னா ஸ்டாப் லாஸ் போட்டு சரி கிடைக்குதுன்னு உட்காந்துருவோம்ல. அதனாலயே அசல்லையே குறை வச்சிருக்காங்க.
மார்க்கெட் ஆனா இது மட்டும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு, இது மட்டும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த இடத்துலயுமே கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. இது மட்டும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய தெரியுது, ஆனா கிடைக்கலை. பார்க்கலாம், ஒரு முயற்சி தான், பார்க்கலாம். இங்க ஒரு ஸ்டாப் லாஸ போட்டுடலாம், டக்குன்னு அடிச்சிரும், டக்குன்னு அடிச்சிரும். அதனாலதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். போனால் இது மட்டும் கண்டிப்பா போற வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இன்னைக்கு ரொம்ப 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 ரிஸ்க் கொடுக்குறாங்க பாத்தீங்களா. அடுத்தது சைடுவேஸ்ல ஃபார்ம் ஆயிருக்கான். ஆனா ஸ்ட்ரைக் பிரைஸ் கொஞ்சம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைக் பிரைஸ் அதில் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்கே ஸ்ட்ரைக் பிரைஸ் தூக்குது. 10 பாயிண்ட் கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க, 10 பாயிண்ட் கொடுத்துட்டு எடுத்துட்டாங்க. இப்போ வேணா தைரியமா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸை போடலாம், வேற வழியே இல்லை. இன்னைக்கு இந்த இடத்துல நான் ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 20 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா நான் வெளியே போயிடுவேன். 20 பாயிண்ட் ரீச் ஆச்சுன்னா நான் வெளியே போயிடுவேன். 200க்கு கொடுத்துருக்கேன், 220, 219 மட்டும் போயிருக்காங்க. ரெடியா இருக்கேன். 20 சப்போஸ் போச்சுனால் எடுத்து இல்ல திருப்பியுமா கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் ரீச் ஆச்சுன்னா 20 பாயிண்ட் கண்டிப்பா போகணும். அதுக்கும் இதுக்கும் ரீச் ஆச்சுன்னா போகணும். ஆனால் இதுவும் எடுக்கவில்லை, அட்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். கொடுத்துருவனாடா நான் அவ்வளவு சீக்கிரம். ஒரு செகண்ட், ஒரு துளி மேலே சென்றால் கட் பண்ணி விடலாம். விட்டுவனா அசல்ல உனக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லிட்டு அது வந்துட்டு இருக்கிறாங்க. இல்ல இது ஒரு சின்ன ஒரு ரிட்டர்ன் எடுத்துட்டு கூட போகலாம் போல இருக்கு. சைட்ல அப்படி இழுக்கிறாங்க, கட்டு. அப்பா ஒரு செகண்ட் கொடுத்துட்டு எடுப்பனாடான்னு கட் பண்ணிட்டேன். 19 பாயிண்ட்ல கட் ஆயிருக்குங்க, 19ல கட் ஆயிருக்கு, 219ல கட் ஆயிருக்கு. கரெக்டா நம்ம ஒரு 20 பாயிண்ட் கரெக்டான இடத்துல கேட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப 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 ரிஸ்க் காட்டுறாங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ரிஸ்க் காட்டிட்டாங்க. இந்த மார்க்கெட் 2-3 இடத்துல போகும்னு நினைச்சோம், ஆனா புட் சைடு எடுத்துட்டாங்க. ஆனா புட்டுல கரெக்டா இந்த இடத்துட்டு இந்த இடம் டிராவல் ஆகும்னு நினைச்சேன். அதுல ஒரு 20 பாயிண்ட் 19 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் 23,531 டச் பண்றாங்களான்னு பார்க்கலாம். இப்ப நம்ம எடுத்திருக்கிறது 23,531க்கு மார்க்கெட் வருதா அப்படின்னு பார்க்கலாம். மேக்சிமம் அங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, பார்ப்போம். ஆனா இதுல கொடுக்க முடியல என்னால, இன்னொரு இதெல்லாம் கொடுக்க முடியல. ஆனா இந்த இடத்துல செம ரிஸ்க் பண்றாங்க, சைடு வேஸ்ல வேற ஃபார்ம் ஆயிடுச்சு. கேண்டில் வேணால் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இன்னும் சூட் ஆகவே இல்லை. ஸ்ட்ரைக் பிரைஸ்க்கு அதுக்கு சூட் ஆகாம தான் வச்சிருக்காங்க. வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. இந்த கேண்டில் வேணால் வாய்ப்பு இருக்கிறது. ஸ்ட்ரைக் பிரைஸ்ல இழுக்கிறாங்க, ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நல்லா இழுத்து பிடிக்கிறாங்க. இந்த இடத்துல வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ஸ்ட்ரைக் பிரைஸ் கொஞ்சம் நல்லா இழுத்து பிடிக்கிறாங்க. ஆனா 23,531க்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. வந்தாங்க அப்படின்னுச்சுன்னா இப்போ இதுல இருந்து அந்த கேப்புக்கு ஒரு 5 to 10 பாயிண்ட்டுக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கரெக்டா ஒரு செகண்ட்ல கொடுத்து எடுத்துருவாங்க. பெருசா ஸ்லோவாலாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுத்து எடுத்துருவாங்க. இதே எடுத்துட்டாங்க, இதே ரிட்டர்ன் எடுத்து விட்டார்கள். இதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இன்னும் கேண்டில் கரெக்டா கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, பார்ப்போம். 23,531 தொடர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த இடத்துல என்ட்ரி வச்சிருந்தா ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதுவுமே இழுத்து இழுத்து எடுக்கிறாங்க.
பிளஸ் ஆர் மைனஸ் சரியான இலக்கு இழுக்கிறாங்க. 23,531 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுலயே பிளஸ் ஆர் மைனஸ் பயங்கரமா எடுக்கிறாங்க. ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே சொல்லியிருந்தாங்க, இதை ரீச் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. பார்ப்போம். இருந்தா கண்டிப்பா ஒரு 10 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இதை ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பிளஸ் ஆர் மைனஸ் இன்னைக்கு பயங்கரமா இருக்குங்க. பிளஸ் ஆர் மைனஸ் பயங்கரமா இருக்கிறது. சரி கைஸ், பார்த்துட்டு இருக்கிற கைஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு மார்க்கெட் சரியான மூமெண்டம், ரொம்ப இழுன்னு எடுத்துட்டாங்க. சரி, இப்போ வந்து மார்க்கெட் சப்போஸ் பொசிஷன் வந்துச்சுன்னா இதுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நான் சாயந்தரம் வந்து பார்க்குறேன். டைம் கிட்டத்தட்ட 11 ஆக போகுது. இந்த வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறோமா. பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சரிம்மா, பாய். இதோட கிளம்பிக்கிறேன். லைவ் இதோட முடிச்சுக்கிறோமா. பாய்.